பாத தரிசனத்தின் பலன் என்ன? கோயிலுக்கு சென்று கூட்டத்தில் நின்று கடவுளின் திருவுருவத்தை பார்க்கிறோம். கூட்டமில்லாத கோயில்களில் இறைவனின் ஒவ்வொரு அங்கங்களை கண்ணார கண்டு இன்புற வாய்ப்பு இருக்கும். கோவிந்த நாம கோஷத்திற்கிடையில் ஜர்கண்டி என்ற சத்தத்திற்கு முன் கும்பிடும் கூட்டம் நிறைந்த திருப்பதி போன்ற கோயில்களில் அரை நிமிடம் கூட நிம்மதியாக கும்பிட வாய்ப்பு சற்று குறைவுதான். அப்படி இருக்கும் கோயில்களில் இறைவனின் எந்த உறுப்பை முதலில் பார்ப்பது என்றால் இறைவனின் பாதத்தை தான். எப்போதும் இறைவன் பாதத்தில் இருந்து தொடங்கி படிப்படியாக மேல் நோக்கி சென்று முடியில் முடிக்க வேண்டும். இலக்கியத்தில் அப்படி அடிமுதல் முடிவரை வர்ணித்து பாடும் இலக்கிய வகைக்கு பாதாதி கேசம் என்று பொருள். இறைவன் இந்த உலகை தாங்குகிறான். அந்த இறைவனையே தாங்குவது அவருடைய பாதங்கள். அதனால் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். திருவள்ளுவரே கடவுள் வாழ்த்தில் இறைவனுடைய பாதத்தை தான் நல்தாள் மா அடி இறைவனடி என்று பாதத்தை மட்டுமே பணிகிறார். இறைவனின் பாத கமலத்தை பற்றி கொண்டார் நம்முடைய பாதக மலம் அகலும் என்பார் திருமுருக கிருமானந்த வாரியார் சுவாமிகள். கடவுள்களுக்கும் கைகளின் எண்ணிக்கையும் தலைகளின் எண்ணிக்கையும் மாறுபடும். ஆனால் பாதம் 2 மட்டுமே இருக்கும். 4 முகம் கொண்ட பிரம்மனுக்கு 8 கால்களும் 5 முகம் கொண்ட சிவபெருமானுக்கு 10 கால்களும் 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 12 கால்களும் இருப்பதில்லை. கடவுளுக்கு கணக்கு தெரியவில்லையா என்று எண்ண வேண்டாம். கடவுளுக்கு கருணை அதிகம். இதுதான் பற்றுக்கோடு என்று பற்றிக்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 கைகள் என்பதால் 2 கால்களுடன் அருள்கிறார். இறைவன் எல்லாவற்றையும் தருவார். அவரது பாதமோ இறைவனையே நமக்கு தரும்.